நிவின் பவுலி மற்றும் சூரி இணைந்து கலக்கக்கூடிய 7 கடல் 7 மலை என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நிவின் பவுலி மற்றும் சூரியை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். 7 கடல் 7 மலை இயக்குனர் ராம் அவர்களால் இயக்கக்கூடிய இந்த திரைப்படம் என்பது மிகவும் அழகானதொரு கதை அமைப்பை கொண்டுள்ளதாகவே நாம் ட்ரெய்லரை பார்த்தவரை தெரிகின்றது. ஒரு ட்ரெயினுக்குள் கதை இருக்கின்றது. அந்த கதையை கருவாக வைத்து ஒட்டுமொத்த படமும் இங்கே இயங்குகிறது. நிவின் பவுலி இவரை பற்றி உங்களுக்கு நான் அறிமுகம் செய்ய வேண்டியதில்லை. ஏனென்றால் தமிழ் படமாக இருக்கட்டும், மலையாள திரைப்படமாக இருக்கட்டும், எதுவாயினும் ஒரு கலக்குவார் நிவின் பவுலி என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். மேலும் நிவின் பவுலிக்கென்று மலையாளத்தில் மட்டுமல்ல, தமிழிலும் மிக அதிக அளவு ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவருடன் இணைந்து நம்ம தற்பொழுது வளர்ந்து கொண்டிருக்கும் நம்ம மிகப்பெரிய நடிகனாக விடுதலை 1லும் விடுதலை 2விலும் தங்களுடைய ஒட்டுமொத்த திறமையையும் காட்டியிருக்கக்கூடிய நடிகர் சூரி அவர்களும் இந்த திரைப்படத்தில் இணைந்து தன்னுடைய பாணியில் நடித்து கலக்கியிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் 7 கடல் 7 மலை என்பது ஒரு அழகான வண்ணக்கலவை என்றுதான் கூற வேண்டும். இந்த திரைப்படம் என்பது பல ஜேர்னல்களில் ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் இந்த ட்ரெய்லரில் பேசுகின்றது. அது எந்தெந்த ஜேர்னல்கள் என்றால், ஒரு த்ரில்லர் மூவியாக, மக்கள் விரும்பக்கூடிய மூவியாக இது ஒரு வகையில் தெரிகின்றது. அடுத்தபடியாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாகவும் இந்த திரைப்படம் தெரிகின்றது. அடுத்தது மாயாஜாலம் நிறைந்த ஒரு மூவியாக இந்த திரைப்படம் தெரிகின்றது. ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைக்கதை என்பது அழகானதொரு அமைப்பை கொண்ட திரைக்கதையாகவே நம்மால் இந்த ட்ரெய்லரில் கண்டுகொள்ள முடிகின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படம் 7 கடல் 7 மலை என்ற இந்த திரைப்படம் ராம் அவர்களுடைய இயக்கத்தில் வருவதால் தமிழ்நாட்டில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் ராம் அவர்கள் இதற்கு முன்பு எடுத்த எல்லா திரைப்படங்களிலும் மிக அழகானதொரு கதை அமைப்பை கொண்ட திரைப்படங்களாகவே எடுத்திருப்பார். எனவே இந்த திரைப்படத்திலும் அதே போன்று நல்லதொரு கதை அம்சத்துடன் எடுத்திருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் இந்த திரைப்படத்தில் நிவின் பவுலி மற்றும் சூரியுடன் இணைந்து அஞ்சலியும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது இயக்குனர் ராம். ஸ்டாரிங் நிவின் பவுலி, அஞ்சலி, சூரி. ப்ரொடியூஸ் செய்வது சுரேஷ் காமாட்சி அவர்கள். மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் மியூசிக்களில் கலக்கி இருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வெகுகாலம் அதிகமான ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கின்றார் என்பது 90s கிட்ஸ்களுக்கு அதிகமான அளவிலே தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. அந்த வகையில் இந்த திரைப்படத்திலும் ஹிட்டான பாடல்களிலும் பின்னணி இசைகளிலும் பூந்து விளையாடியிருப்பார் நம்ம யுவன் சங்கர் ராஜா என்பது நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மேலும் டிஓபி கே ஏகாம்பரம், எடிட்டர் மதி விஎஸ், ப்ரொடக்ஷன் டிசைனர் உமேஷ் ஜே குமார், லிரிக்ஸ் மதன் கார்கி, ஆக்ஷன் ஸ்டண்ட் சில்வா அவர்கள், ஜியோகிராஃபி ஸ்டாண்டி மாஸ்டர், காஸ்டியூம் டிசைனர் சந்திரகாந்த், மேக்கப் பட்டணம் ரசீத், ஆடியோகிராஃபர் எம்ஆர் ராஜகிருஷ்ணன், சவுண்ட் டிசைனர் ராஜ் சேகர், பிஆர்ஓ ஏ ஜான், ஸ்டில் ஜெயக்குமார், டிஐ ஐஜீன், கலரிஸ்ட் ராஜசேகர், பப்ளிசிட்டி டிசைனர் பிரவீன் பிகே, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஜெகதீஷ் கேஹெச் குமார், டைட்டில் அனிமேஷன் டைட்டில் கார்டு டிசைனர் பை சிவராம் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கின்றார்கள் என்பது, கலக்கியிருக்கின்றார்கள் என்பது நம்மால் கூற முடிகின்றது. பார்க்கலாம் இந்த திரைப்படம் திரைக்கு வந்த பிறகு எந்த அளவிற்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிறது என்பது உங்களை போன்று நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். இதை போன்ற டீகோட் செய்யப்பட்ட காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.